அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்த இரண்டாவது வாரம் உலக புகழ்பெற்ற சிதார் இசைமேதை பண்டிட் ரவிசங்கர் பிறந்த தினம் இன்று. உலக புகழ்பெற்ற சிதார் இசைக்கலைஞர் பாரத ரத்னா விருது பெற்றவர் பண்டிட் ரவிசங்கர் பிறந்த தினம் இன்று. பண்டிட் ரவிசங்கர் என்போர் ஒரு இசைக்கலைஞர். வாரணாசியில் 1920ஆம் ஆண்டு பிறக்கிறார். இயற்பெயர் ரவீந்திரோ சங்கர் சௌத்ரி. தந்தை ராஜஸ்தானின் ஜாலாவார் சமஸ்தான திவானாக இருந்தவர். ரவிசங்கர் தனது 10 வயதில் பாரிஸில் அண்ணன் நடத்திய பாலே நடனக்குழுவில் சேர்ந்தார். தனக்கான துறை நடனம் இல்லை என்பதை சீக்கிரமே கண்டுகொண்டார். 1938 இந்தியா திரும்புகிறார். வாரணாசி அருகே ஒரு குக்கிராமத்தில் ஏறக்குறைய அனைத்து வாத்தியங்களிலும் நிபுணத்துவம் பெற்ற உஸ்தாத் அலாவுதீனின் வீட்டில் தங்கி குருகுல முறையில் இசை பயின்றார். இவர் வாசிக்க விரும்பியது சரோட் வாத்தியம். ஆனால் குருதான் சிதார் பயிலச் சொன்னார். குருவின் வாரிசுகளுடன் சேர்ந்து இசை அரங்கேற்றம் இவரது 19 வயதில் ஜூகல் பந்தியாக நடந்தது. பின்னர் தீவிர பயிற்சியால் சிதார் இசை நுணுக்கங்களை வசப்படுத்தி கொண்டார். பல நடன நிகழ்ச்சிகளுக்கு இசையமைத்தார். அகில இந்திய வானொலியில் 1949 பணியாற்றினார். உருது கவிஞர் முகமது இக்பாலின் ஷாரே சகான்ஜே அச்சா என்ற பாடலுக்கு இசையமைத்தார். பதேர் பாஞ்சாலி அந்த ஷாரே சகான்ஜே அச்சா பாடலை பாடியவர் லதா மங்கேஷ்கர். அவங்க இறந்து போயிட்டாங்க 2022. பதேர் பாஞ்சாலி, காபூலிவாலா என சில திரைப்படங்களுக்கும் இசையமைச்சிருக்கிறார். ஏராளமான தனி கச்சேரிகள், சூகல் பந்திகள் நடத்தியிருக்கிறார். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல இசை நிகழ்ச்சிகள் நடத்தினார். அமெரிக்க ராக் இசைக்கலைஞர் ஜார்ஜ் ஹாரிசன், வயலின் இசைக்கலைஞர் யகூதி மெனுகின் ஆகியோருடன் இவருக்கு ஏற்பட்ட நட்பு இவரது இசைக்கனவுகளின் எல்லைகளை விரிவடைய செய்தது. பாரம்பரிய மரபு கட்டுப்பாடு என்ற பெயரில் இசையை சிறை வைக்கக்கூடாது, இசைஞானம் இல்லாதவர்கள் கூட கேட்டு ரசிக்கும்படியாக இசை இருக்க வேண்டும் என்ற கருத்து கொண்டவர். யகூதி மெனுகின் இணைந்து வெஸ்ட் மீட் ஈஸ்ட் என்ற இசை ஆல்பம் வெளியிட்டார். இது உலகம் முழுவதும் பிரபலமடைந்தது. இந்திய இசைக்கு உலக அங்கீகாரம் கிடைத்தது. இவருக்கு பண்டிட் என்ற பெருமையும் கிடைத்தது. கேளிக்கை சாயல் அதிகம் இருப்பதையே தன் தனித்துவமான பாணியாக ஆக்கி கொண்டார். உலக புகழ்பெற்ற பல கலைஞர்கள், அமைப்புகளுடன் இணைந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்தியதோடு பல ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். 1986 முதல் 1992 வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இளையராஜா மாதிரி பத்மபூஷன், பத்ம விபூஷன், மகசேசே, பாரத ரத்னா ஆகிய விருதுகளை பெற்றவர். கிராமி விருதுகளை 3 முறை பெற்றிருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் மாதிரி உலக இசையின் ஞான தந்தை, இந்திய பாரம்பரிய இசையின் தூதர் என்று போற்றப்படுகிறார். மாஸ்ட்ரோ, பண்டிட் என்று பல்வேறு அடைமொழிகளால் குறிக்கப்படும் இசை மேதை ரவிசங்கர் 92 வயசில் 2012 மறைந்தார். 2K கிட்ஸ் பிறந்த வருஷத்தில். 1920 ஒத்துழையாமைக்கு காலம். கிட்டத்தட்ட 1916 நீதி கட்சி துவங்கப்படும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதை பற்றி படிங்களேன் 1916. ஏன்னா சூரத்து இணையிற வருஷம். ஒத்துழையாமைக்கு காலம் ரொம்ப முக்கியமாக 1924 ஆயிரம் விளக்கு பகுதியில் மதிய உணவு திட்டம் தொடங்கி அது கைவிடப்படும். அதுக்கடுத்து ஒரு 30 வருஷம் கழித்து 1956, எனக்கு சரியாக தெரியல, அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம், மதிய உணவு திட்டம் துவங்கப்படுகிறது. தோல்வியடைந்த வருஷத்திலிருந்து அல்லது கைவிடப்பட்ட வருஷத்திலிருந்து 101 ஆண்டுகளுக்கு பிறகு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.